அமுல் பேபி என்னண்டு நடந்ததெல்லாம் சொல்ல போறான்னு நினைக்கிறேன். சொல்ல அமுல் பேபி. வரங்க. என்னாச்சு அமுல் பேபி? ஃபோன். இல்ல, நீ ஏதோ சொல்ல வந்த மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, அதான் போயிட்டு வரேன். பாய். சொல்லனா என்ன, நம்மளே கேட்போம். வேணாம், நம்மளாண்ட மறைகிறானா மறையிட்டோம், நான் ஏன் போய் கேட்கணும்? சத்யா வர வந்து நம்ம கிட்ட ஏதாவது கேட்டானா நம்மளால அவகிட்ட பதில் சொல்ல முடியாது. ஏற்கனவே உண்மையை மறைக்கிறோமேன்னு குற்ற உணர்ச்சியா இருக்கு. இந்த அனிதாவால நான் படாத பாடுபட வேண்டியிருக்கு. பேசாம அவ கண்ணுல படாம போயிட வேண்டியதுதான். அத்தை, சொல்லு சத்யா. ஏன் என்ன பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி போறீங்க? நானா உன்னை பார்த்ததுமா? நான் எதுக்கடி அப்படி போக போறேன்? உள்ள வேலை இருக்கு, அத நினைச்சுக்கிட்டே போனேன். எந்த வேலையா இருந்தாலும் அப்புறமா பாத்துக்கலாம். நீங்க வந்து உட்காருங்க, நான் உங்களால கொஞ்சம் பேசணும். இவளுக்கு ஏதோ சந்தேகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், அதான் நம்ம கிட்ட பேசணும்னு சொல்றா. இல்லடி, ஒலை வச்சிருக்கேன், பருப்பை கழுவி போடணும். ஒலை கொச்சா அரிசி தானே கழுவணும், நீங்க ஏன் பருப்பை கழுவுறீங்க? இல்ல இல்ல, அது ஏதோ ஒரு ஞாபகத்துல மாத்தி சொல்லிட்டேன். ஒலை கொதிச்சிருக்கும், நான் போய் பாக்குறேன்னு. அத்தை, அதெல்லாம் பாத்துக்க. வசந்தி அக்கா செல்வின்னு 2 பேர் இருக்கிறாங்க கிச்சன்ல, அவங்க பாத்துப்பாங்க. நீங்க வாங்க, நான் உங்களாண்ட கொஞ்சம் பேசணும். நீங்க வாங்க அத்தை, உட்காருங்க, கொஞ்சம் பேசணும். வாங்க உட்காருங்க. இந்த மதி, இவ எப்படி கேட்டாலும் உண்மையை உளறிடாத. என்ன சத்யா, சொல்லு. இல்லத்த, நைட்டு ஒரு கனவு கண்டா. யாரோ பண்ண தப்புக்கு அமுல் பேபிய போலீஸ் அரெஸ்ட் பண்ணின்னு போன மாதிரியே. அதான் எனக்கு ஒரு மாதிரி மனசே சரியில்லை. என்னமோ அமுல் பேபிக்கு ஏதோ பிரச்சனைன்ற மாதிரி தோணுது. அதே மாதிரி அமுல் பேபியும் ஏதோ சோகமா இருக்கிற மாதிரியே இருக்கிறான். அதான் எனக்கு சந்தேகம். நம்ம தூங்கும்போது வர கனவுலாம் நிஜமா நந்துருமாத்த? நடந்ததை நேர்ல பார்த்த மாதிரியே பேசுறாளே, இவளுக்கு மட்டும் எப்படி இந்த மாதிரி எல்லாம் கனவு வருது? இப்ப என்னன்னு சொல்லி சமாளிக்கிறது? அத்தா, ஏய், என்ன நீ எவ்வளவு தைரியமான பொண்ணு. நீ போய் இந்த மாதிரி கனவை எல்லாம் நம்பலாமா? கனவுல வரதெல்லாம் அப்படியே நடக்காது சத்யா. அப்படி
அப்படியே ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நீ சும்மா விட்டுருவியா? அதுதான் அத்தை கேக்குறேன். ஒருவேளை கனவுல வர மாதிரி நடுவோன்னு தெரிஞ்சா நான் கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்பேன்ல. அப்படிலாம் எதுவும் நடக்காது. நீ தேவையில்லாததையெல்லாம் நினைச்சு கன்ஃபியூஸ் ஆயிக்காத. போ, நீ உன் சர்வீஸ் சென்டருக்கு போய் வேலை பாரு போ. இவ கனவுல கூட பிரபுவை பத்தியே தான் நினைப்பா போல. எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு, நான் போறேன். என்னை யாரும் இந்த வீட்டுல ஒருத்தியா நினைக்கலப்பா. நடந்த பிரச்சனை எல்லாம் எல்லாருமா சேர்ந்து என்னாண்ட மறைகிறாங்க. மறந்தா இருந்தாலும் இவ இந்த வீட்டுக்கு வாழ வந்தவ தானே, இந்த வீட்டுல பிறந்த பொண்ணு இல்லைன்னு நினைக்கிறாங்க போலப்பா. ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லுங்க, என்னால முடிஞ்சதை பண்றேன்னு அத்தையாண்ட நான் கேட்டோம். அவங்க உண்மையை சொல்ல நான் முடிவு பண்ணிட்டேன்ப்பா. இவங்களா இந்த பிரச்சனை என்னாண்ட சொல்ற வரைக்கும் நான் அவங்களாண்ட எதுவுமே கேட்க போறது இல்ல. ஆனா இந்த குடும்பம் என் குடும்பம். இந்த குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைனா நான் சும்மா இருக்க மாட்டேன். இந்த பிரச்சனையில இருந்து அமுல் பேபியையும் என் குடும்பத்தையும் எப்படியாவது நான் வெளியே கொண்டு வருவேன். அதுக்கு நீங்க தான் எனக்கு துணையா இருக்கணும்ப்பா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. சொல்லுங்கம்மா. பிரபு சாப்பிட்டானா? இல்லம்மா, இன்னும் சாப்பிடல. ஐயோ, காலையில ஆபீஸ்க்கு வந்ததுல இருந்தே மூட் அவுட்டா தான் இருக்கான். சாப்பிட சொன்ன சாப்பிடல. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனை மாத்தி விடுற மீட்டிங்ல இருக்கான். எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. சத்யாக்கு உண்மை தெரிஞ்சாலாவது சத்யா கிட்ட சொல்லி சாப்பிட வைக்கலாம். நாங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். அத்தை, அத்தை. விக்னேஷ், மீட்டிங் முடிஞ்ச உடனே எப்படியாவது பிரபுவை சாப்பிடவே. என்ன அத்தை? சரிம்மா, சாப்பிட வைக்க. மாப்பிள பதட்டமா கூப்பிடுறாரு. அவர் கூப்பிடுறத பார்த்தா ஏதோ முக்கியமான விஷயம் போல இருக்கு. நான் போய் என்னன்னு பாக்குறேன். சரியா? சரிம்மா. ஓகே. அத்தை, யோ, என்ன அம்மா? கொஞ்சம் கூட பொறுப்பு இல்ல அத்தை, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. யாருக்கு மாப்பிள? இந்த செல்விக்கு தான். ஒரு வேலை செஞ்சா சுத்தமா செய்யணும். இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கிறவங்கள நம்ம எதுக்கு வேலைக்கு வச்சுக்கணும்? உடனே இவ்வளவு வேலையை விட்டு தூக்கிட்டு இவளுக்கு பதிலா 2 பொண்ணுங்களை புதுசா அப்பாயிண்ட் பண்ணுங்க. ஐயோ, என்னாச்சு மாப்பிள? இப்ப எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க? பின்ன என்னத்த, சாப்பாட்டுல உப்பு கம்மியா இருக்கு, கரெக்டா உப்பு போடணும்ல. அட தண்ட முண்டமே, அங்க பிரபு பணத்தை ரெடி பண்றதுக்காக சாப்பிடாம அலைஞ்சுகிட்டு இருக்கான். இதுக்கு இங்க சாப்பாட்டுல உப்பு இல்லையா? ஒன்னெல்லாம் என்னத சொல்லிட்டே இருக்க, நீங்களும் பொறுப்பே இல்லாம கேட்டுக்கிட்டு சும்மாவே லுக்கு ஷிஃப்ட் பண்ணாம ஒரே இடத்துல பாத்துட்டு இருக்கீங்க. சாரிங்க மாப்பிள, தப்புதான். இப்ப உங்களுக்கு உப்பு தானே வேணும்? இருங்க
நான் இப்ப எடுத்துட்டு வரேன். சரி சரி, சாரி எல்லாம் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. சீக்கிரமா போய் எடுத்துட்டு வாங்க. உப்பு இல்லைனாலும் சாப்பிட்டு தொலைப்போம், பசிக்குதுல்ல. அத்த, ஒரு சின்ன கப்பல் எடுத்து வரலாம்ல, அதை விட்டுட்டு இவ்வளவு பெரிய டப்பாவை தூக்கிட்டு வந்திருக்கீங்க. பத்தாம போயிடக்கூடாதுல்ல. மாப்பிள்ளை மேல அம்பிட்டு மரியாதை. ஓகே ஓகே, கொட்டுங்க. கொட்டதான் போறேன். என்னமா பண்ற? ஏய், வாய மூடுறி. போதுமா மாப்பிள உப்பு? இனிமேலாவது உங்களுக்கு சூடு சொரணன்னு ஏதாவது வந்துருமா? இவ்ளோ பணத்தை இழந்துட்டோமேனு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லாம தின்றது பத்தாதுன்னு இதுல உப்பு கம்மியா இருக்குன்னு வேற கம்ப்ளைண்ட். என்ன மாதிரி ஜென்மம்னே தெரியல. அம்மா, உங்களுக்கெல்லாம் எப்பதான் சொரண வருமோ தெரியல. என்னம்மா, மருமகங்கிற ஒரு மரியாதை கூட இல்லாம உங்க அம்மா இப்படி பண்ணிட்டு போறாங்க? இதோட விட்டாங்களேன்னு சந்தோஷப்படு. நம்ம பார்த்த வேலைக்கு வீட்ல உள்ளவங்க எல்லாரும் நம்ம மேல கொலை வெறியில இருக்காங்க. இந்த நேரத்துல சாப்பாட்டுல உப்பு கம்மியா இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க. ஏன் சார், உப்பு கம்மியா இருந்தா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட மாட்டீங்களோ? கம்மியா இருந்தா கூட அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடலாமா? ஆனா இப்ப ஜாஸ்தி ஆயிடுச்சே, இப்ப எப்படி சாப்பிடுறது? கொஞ்சம் கூட நீ ஃபீல் பண்ண மாட்டேயா? ஃபீல் பண்ணிட்டு தாமா இருக்கேன். இருக்கிற உப்பெல்லாம் அத்தை என் தலையில கொட்டிட்டு போயிட்டாங்களே. அப்போ நைட்டு சாப்பாடு உப்பு இல்லாம தான் கிடைக்கும் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு தாமா இருக்கேன். என்னம்மா, ஏதோ சொல்லணும்னு தொண்டை வரைக்கும் வந்துருச்சு, அப்புறம் என்னம்மா சொல்லு. நீ எல்லாம் மனுஷனே கிடையாதுடா. அவ்வளவுதானா? கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். அப்படி கலந்து அடிப்போம். சிஸ்டர், என்ன விஷயம்? எதுக்கு என்ன நேர்ல வர சொன்னீங்க? கதிரை வர சொல்லிடுறேன், அவனும் வரட்டும். நான் ஆபீஸ்ல இருந்து கிளம்பும் போது அவனும் அங்கதான் இருந்தான். ஆனா இங்க வரப்போறத பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. நீங்க தான் வரப்போறேன்னு அவனாண்ட சொன்னியா? இல்லையே, ஆபீஸ்ல இருக்கிற யார்கிட்டயும் சொல்ல வேணாம் நீங்க தானே சொன்னீங்க. அப்புறம் எப்படி நான் சொல்லுவேன்? அவனாண்டியும் அதை தான் சொல்லிடுறேன், அதனால தான் அவனும் சொல்லிருக்க மாட்டான். அப்ப அந்த ஆபீஸ்ல உங்களுக்கு 2 விசுவாசிங்க. அந்த நம்பிக்கையில தான் உங்க 2 பேரையும் நான் வர சொல்லிடுறேன். சிஸ்டர், எதுவும் சீரியஸான மேட்டரா?
ஷாக் எல்லாம் இல்ல. சிஸ்டர் தான் என்னைய வர சொன்னாங்க. என்னக்கா, என்ன விஷயம்? ஆபீஸ்ல என்ன குழப்பம் நந்தினி இருக்குதுன்னு உனக்கு தெரியுமா? என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல சிஸ்டர். ஆனா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை மட்டும் நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியுது. முக்கியமான கான்ட்ராக்ட கூட வேற பில்டருக்கு கைமாத்தி விட்டாங்க. இன்னும் ஒரு வாரத்துல பெரிய அமௌண்ட் தேவைப்படுதுன்னு அதை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு அமௌண்ட், என்ன பிரச்சனை கேட்டா என்கிட்ட பிரபு ஒரு வாரத்தை கூட சொல்ல மாட்டேங்கிற சிஸ்டர். என்னன்னே தெரியலக்கா. இப்பெல்லாம் பிரபு சார் கூட என்ன எல்லா விஷயத்திலையும் அவாய்ட் பண்றாரு. ஏன்னே தெரியலக்கா. அதனால ஆபீஸ்ல என்ன நடக்குதுன்னே தெரியலக்கா. உனக்கு எதுவும் தெரிஞ்சாதான் நீ என்னாண்டு சொல்லிருவி. அதனால்தான் அமுல் பேபி உன்னை அவாய்ட் பண்றான். ஆனா என்ன நந்தினி இருக்குதுன்னு எனக்கு எல்லாமே தெரியும். என்னக்கா, என்னக்கா பிரச்சனை? என்ன நடந்தது? எனக்கு நீங்க சொல்றது எதுவுமே புரியலக்கா. கேஸ்ல எதுவும் போட வேண்டாம், நாங்களே பேசி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம். இன்னும் ஒரு வாரத்துல நானே எல்லாரோட பணத்தையும் செட்டில் பண்றேன்னு உன் புருஷன் தான் எழுதி கொடுத்துட்டு போயிருக்காரு. உங்க குடும்பத்தை ஃப்ராடுன்னு நான் சொல்லமா? உன் வீட்டுக்காரர் தான் ஒத்துக்கிட்டு இந்த பேப்பர்ல கையெழுத்து போட்டிருக்கிறாரு. இந்த இன்ஸ்பெக்டரும் குபேரனும் இன்னும் ஒருத்தனும் உன் ஹஸ்பண்ட அழகா கார்னர் பண்ணி உன் புருஷனை கையெழுத்து போட வச்சுட்டாங்க. சிஸ்டர், இவ்ளோ நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. அந்த வீட்டோட மருமகனா என்னாண்டியே எல்லா விஷயத்தையும் அவங்க மறைகிறாங்க. ஆனா அதுக்காக என்னால இந்த விஷயத்தை இப்படியே விட்டு போக முடியாது. நம்ம ஏதாவது பண்ணணும். நாங்க என்னக்கா செய்யணும் சொல்லுக்கா, செய்யறோம். சிஸ்டர், உங்களுக்காக நாங்க இத பண்றோம். ஆனா உங்களை அந்த வீட்டு பொண்ணா மதிக்காம இவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிருக்காங்க. அப்புறம் எதுக்கு சிஸ்டர் நீங்க இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கிறீங்க? அவங்க வேணா என்ன அந்த வீட்டுல ஒருத்தியா நினைக்காம இருந்திருக்கலாம். ஆனா அது என் குடும்பம். அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அது எனக்கும் பிரச்சனை தான். டேய், நீங்க இப்ப சொன்னது கேட்டதும் எனக்கு இப்போ ஒன்னே அவள் பேபிய பாக்கணும் போல இருக்குதுடா. நான் இப்பவே போய் என் அவள் பேபிக்கு இந்த கிஃப்ட குத்து என் கால்ல சொல்ல போறேன்.
சூப்பர் சூப்பர் பாய் 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 ஆல் தி பெஸ்ட் சத்யா